கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஆவிக்குரிய போராட்டத்துக்குள் போய் கொண்டிருக்கிறீர்களா? ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுகிறதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எப்படி? தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா ஆயுதங்களையும் அவரே வாய்க்காதே போகும்படி செய்வார். இங்கே நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரத்தில் 11, 12, 13வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் அகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே போல தாங்க இன்னைக்கு உங்களை ஒடுக்குகிறவர்கள் நிமித்தம், உங்களை துன்புறுகிற நிமித்தம், உங்களுக்கு விரோதமா அனுப்புகிற செய்வின சூன்ய மந்திரத்தின் நிமித்தம் நீங்கள் தேவனை நோக்கி கதறி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் அவர்கள் எல்லாருடைய கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் தேவன் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் அந்த யுத்தம் உங்களுடையதில். யாத்திரை 14 தேவனே உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு உண்டுங்க, எல்லாருக்கும் உண்டுங்க. வானமண்டத்து பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? ஆவிக்குரிய போராட்டங்கள் உண்டு. தேவன் யாரு? அவர் நேசிக்கிறவர், மன்னிக்கிறவர். பிசாசோ மன்னிக்கிறவன் அல்ல, அவன் கோபக்காரன், பொய்யும் பிசாசாத்தான், எரிச்சல் உள்ளவன், காய்மக்காராவியோட அவன் நாளுக்கு நாள் உங்களுக்கு விரதமா எழும்பி கொண்டாதான் இருப்பான். வேலையில, வீட்டுல, குடும்பத்துல, பைனான்ஸ்ல, இல்ல பிசினஸ்ல, எல்லாத்திலையும், படிப்புல, இன்டர்வியூல, எல்லா இடத்திலையும் சத்துரு எழும்பி கொண்டுதான் இருப்பான். இதே போல அவன் எழும்பான். நீங்க தேவனை நோக்கி முறையிடுவீர்கள் என்று சொன்னா அவர் உங்களுக்கு யுத்த சன்னதராய் வந்து நின்று அவரை யுத்தம் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் வெற்றி கொடுக்கும் போது அவர் வாக்கு கடக்கா பெருமிச்சு கொண்டு உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் நீங்க சாத்தானை ஜெயிக்க முடியும் என்ற வேத பகுதியினால நீங்க வார்த்தையின் வல்லமையினால சாத்தானை ஜெயிக்க முடியுங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறது மட்டும் இல்லாமல் ஆட்டுக்குட்டிய ரத்தமும் உங்களுக்காக இங்க யுத்தம் பண்ணும். அவருடைய வார்த்தையின் வல்லமை உங்களுக்கு யுத்தம் பண்ணும். பரிசுத்த யுத்தம் பண்ணும். இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிய நீங்க ஆயத்தமா? ஆவிக்குரிய போராட்டத்துல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்க தேவனுடைய யுத்த சேனைகளாக எழும்பி நிற்க கர்த்தருடைய வார்த்தை போதுங்க, வசனம் போதுங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள்ல வேதத்தை வாசித்து அறிக்கையிட்டு தியானித்து வசனங்களை அறிக்கையிடும் பொழுது எந்த திசையில சத்துரு உங்களுக்கு இருந்தோம் அவன் துண்டக்கான துணியக்கான ஓடியே போயிடுவாங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக அவர் எழும்பி இருக்கிறார். அவர் யுத்தம் பண்ணுவார். தைரியமா போங்க. உங்களை விட பலத்த ஜாதிகள் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா எழும்பி வந்தாலும், எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எப்போ? நீங்க வேதத்தை வாசித்து ஜெபித்து தேவ சமூகத்திலிருந்து ஆவியானோடு கூட ஜெபித்து கடந்து செல்லும் பொழுது நீங்க புறப்படுவதற்கு முன்பதாக உருவின பட்டயத்தோடு தூதர்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிறுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வசன பதிகள் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்கு உதவி செய்ய சித்தமுள்ளவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இந்த நாள் ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் சகல சத்துருக்கு கையிலிருந்து அவர்கள் எச்சித்து மீட்டுக் கொள்வீராக. அவர்களுக்காக நீங்க யுத்தப்படுங்க சப்பா. பரிசுத்தாவின் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள் இவர்கள் மறைக்கிறேன், வேலியடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி வாஞ்ச ஷீலா ரொசாரியோ. ஆமென்.